தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் பிரச்சாரம் செய்த விடியா திமுக வேட்பாளர் கனிமொழியிடம் ஆட்சிக்கு வந்த பிறகு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என கூறினீர்களே, என்ன ஆயிற்று என இளைஞர் ஒருவர் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுதாரித்துக் கொண்ட கனிமொழி, மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நீட் தேர்வு கட்டாயம் ரத்து செய்யப்படும் என மழுப்பலான பதிலை தெரிவித்ததால் இளைஞர் அதிர்ச்சியடைந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஒட்டப்பட்டி ஊராட்சிக்கு விடியா திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணாதுரை வாக்கு சேகரிக்க காலதாமதமாக சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திமுகவினர் ஜோலார்பேட்டை எம்எல்ஏ தேவராஜ் உடன் வந்திருக்கிறாரா என தேடினர். பின்னர் வெற்றி பெற்று 3 ஆண்டுகள் ஆகியும் தொகுதி பக்கம் எட்டி கூட பார்க்காத எம்எல்ஏ தேவராஜ் மீண்டும் இந்த பக்கம் வரக்கூடாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே பிரச்சாரத்திற்கு சென்ற காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்திடம் 5 ஆண்டுகளாக தொகுதிக்கு என்ன நன்மை செய்தீர்கள் என பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இதனால் ஆவேசமடைந்த விடியா திமுக மாவட்ட துணை செயலாளர் வேங்கை மாறன் பொதுமக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பொதுமக்களை மிரட்டும் துணியில் பேசிய அவர், நாங்களும் சண்டிகர்தான், எங்க மேல 108 வழக்குகள் உள்ளன என தெரிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. என்ன விவகாரம் பண்ற? போயிட்டு போய தன்னால கேட்காதவர் இப்ப கேட்கிறாரு. மாத்திக்கங்க, ஒரு பொது இடத்துல வந்து இப்படி பேசுறது உள்ளதெல்லாம் மாத்திக்கிறேன். எல்லாரும் சண்டியர்தான், யாரும் சண்டியர் இல்லாம இல்ல, எல்லாரும் சண்டியர்தான். 108 கேஸ் ஒவ்வொருத்த மேலே இருக்கத்தான் செய்யுது, அதை பாத்துக்கிறேன். முதல்ல பெரம்பலூர் அருகே வாக்கு சேகரிக்க சென்ற விடியா திமுகவினரை நரிக்குறவ மக்கள் மண்ணை தூற்றி சாபம் விட்டு விரட்டியடித்தனர். எறையூர் கிராமத்தில் நரிக்குறவ இன மக்களுக்கு அதிமுக ஆட்சி காலத்தின் போது வழங்கப்பட்ட 243 ஏக்கர் விளைநிலங்களை சிப்காட் தொழிற்பூங்கா அமைப்பதற்காக விடியா திமுக அரசு கைப்பற்றியது. இந்நிலையில் வாக்கு சேகரிப்பதற்காக அங்கு சென்ற விடியா திமுக வேட்பாளர் அருண் நேரு, எம்எல்ஏ பிரபாகரன் ஆகியோரை நரிக்குறவ மக்கள் நீங்க நல்லா இருப்பீங்களா, நாசமா போயிடுவீங்க என மண்ணை தூற்றி சாபம் விட்டு விரட்டியடித்தனர். கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி பிரச்சாரத்தின் போது அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் எழுப்பிய கேள்வியால் எரிச்சல் அடைந்து அங்கிருந்து காரில் புறப்பட்டு சென்றார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே நாகப்பட்டியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி பிரச்சாரம் மேற்கொண்ட போது அவரை இடைமறித்த இளைஞர் கடந்த தேர்தலின் போது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக கூறியதை ஏன் நிறைவேற்றவில்லை என கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் எரிச்சல் அடைந்த ஜோதிமணி பதில் சொல்லாமல் வேகமாக காரில் ஏறி புறப்பட்டார். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. தென்காசி அருகே விடியா திமுகவிற்கு வாக்கு சேகரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட முக்குளத்தூர் புலிப்படை கட்சி தலைவரும் நடிகருமான கருணாஸ் வேட்பாளர் பெயரை மாற்றி கூறியதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. இதுதான் விடியா திமுகவிற்கு வாக்கு சேகரிக்கும் லட்சணமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பாச்சலில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளரான மாதேஸ்வரன் விளம்பரத்துக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது நாளிதழ் செய்திகளில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக நெசவாளர் ஒருவரின் வீட்டிற்கு சென்று தறியை இயக்க தெரியாமல் இயக்கி காமெடி செய்தார். அப்போது போட்டோவுக்கு போஸ் கொடுப்பதற்காக அவர் செய்த செயல்கள் சுற்றியிருந்தோரை சிரிப்பலையில் ஆழ்த்தியது.
வேலூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகம் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி வாணியம்பாடி பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் அவதியடைந்தனர். பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகம் பிரச்சாரத்திற்கு வருவதற்காக காலதாமதமானதால் முன்கூட்டியே அழைத்து வரப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்கள் சாலையில் களைப்புடன் காத்திருந்தனர். இதனையடுத்து 10 மணிக்கு மேல் வந்த வேட்பாளர் ஏசி சண்முகம் தேர்தல் நடத்தை விதிகளை காற்றில் பறக்கவிட்டு வாகனத்தில் நின்றபடி வாக்கு சேகரித்தார். நீட் தேர்வில் தோல்வியடைந்து உயிரிழந்த மாணவி அனிதா எடுத்த மதிப்பெண்ணை கூட சரியாக சொல்ல தெரியாமல் விடியா வாரிசு அமைச்சர் உதயநிதி ஆங்கிலத்தில் உளறி கொட்டியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வாரிசு அமைச்சர் காலதாமதமாக வந்ததால் பொதுமக்கள் நீண்ட நேரம் வெயிலில் காக்க வைக்கப்பட்டனர். ஒரு வழியாக பிரச்சார கூட்டத்திற்கு வந்து பேசிய விடியா வாரிசு அமைச்சர் நீட் தேர்வில் தோல்வியடைந்து உயிரிழந்த அனிதாவின் மதிப்பெண்ணை கூட சரியாக சொல்ல தெரியாமல் ஆங்கிலத்தில் வாய்க்கு வந்தபடி உளறியது பொதுமக்கள் மத்தியில் முகச்சுளிப்பை ஏற்படுத்தியது. பக்கத்தில் இருக்க அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற ஒரு குழந்தை நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு 1200க்கு 1120 மார்க்கு. எவ்வளோமா? 1200க்கு 1720. 1200க்கு 1120 மார்க்கு. எவ்வளோமா? 1200க்கு 1720. நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் நடைபெற்ற விடியா திமுக கூட்டணி கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்தில் கைகலப்பு ஏற்பட்டதால் விடியா அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் சபாநாயகர் அப்பாவு மகன் அலெக்ஸ் அப்பாவும் விரட்டி அடிக்கப்பட்டனர். திசையன்விளை பகுதி திமுக தேர்தல் பொறுப்பாளராக சபாநாயகர் அப்பாவுவின் ஆதரவாளர் ஜெகதீஷை நியமிக்க எதிர்ப்பு தெரிவித்து திமுக நகர செயலாளர் கென்னடி தரப்பினர் கோஷ்டி மோதலில் ஈடுபட்டனர். இதனால் விடியா அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் அலெக்ஸ் அப்பாவும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மண்டபத்துக்கு வெளியே அழைத்துச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக செயல் வீரர்கள் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் திமுகவின் சின்னங்கள் மற்றும் பெயர் பலகைகளை சரிவர மறைக்காத மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து தேர்தல் அலுவலரிடம் அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. புதுக்கோட்டையில் உள்ள பூங்காவின் பெயர் பலகையை லேசான துணிகளால் பெயர் பலகை தெரியும்படியும், மேலும் அதே பகுதியில் உள்ள மின் விளக்குகளில் உள்ள திமுகவின் சின்னத்தையும் அதிகாரிகள் சரிவர மூடாமல் உள்ளனர். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி புதுக்கோட்டை அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியின் காரை வழிமறித்து பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள வெள்ளம்பட்டியில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி வாக்கு சேகரித்தார். அப்போது அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் மாநில இளைஞர் இளம்பெண் பாசறை செயலாளருமான விபிபி பரமசிவத்தை தரக்குறைவாக பேசியதாக கூறி கோவிலூர் அடுத்த ராமநாதபுரத்தில் ஜோதிமணியின் காரை வழிமறித்து பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தபால் வாக்குகளை சேகரித்த தேர்தல் அதிகாரிகள் விடியா திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இருப்பாளி கிராமத்தில் தபால் வாக்குகளை சேகரித்த தேர்தல் அதிகாரிகள் மாரிமுத்து என்ற 85 வயது முதியவரிடம் கையொப்பம் மட்டும் வாங்கிவிட்டு தாங்களாகவே வாக்குப்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதையறிந்த முதியவரின் மகன் ஆளும் விடியா திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறீர்களா என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நான் வராம ஓட்டு போட்டா இல்லைங்க, அப்படி கிடையாது. உரிமை கிடையாது. இப்ப இந்த பையில இருந்து எடுத்தா சொன்னீங்களா பாருங்க, வேண்டி வார்த்தை தானே முன்ன இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் வந்து எடுத்துக்கிட்டு வரேன்னு தான் சொன்னேன். உங்களுக்கு எவரத்துக்கு அப்படி நீங்க ஓட்டு போடுவீங்க? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தாடூர் கிராமத்தில் கடந்த 10 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்ட சாலை பணிகளை கண்டித்து கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். கிடப்பில் போடப்பட்ட சாலை பணிகள் குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தியிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. தேர்தல் தேதிக்கு முன்பாக விடியா அரசு சாலை பணிகளை தொடங்காவிட்டால் தங்களது குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை மற்றும் ஆதார் அட்டை போன்றவற்றை ஒப்படைத்து தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளனர்.